Hello guys, welcome to Anto's ATL e-logger. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது எப்படி ஒரு LED chaser Arduino வச்சு பண்ணலாம் அப்படிங்கறதான். இத Tinkercadல சிமுலேஷன்ல பார்க்க போறீங்க. At the same time real time outputலயும் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட சேனலை நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பா இருக்கும். At the same time இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி பர்சனலைஸ்னு இருக்கிறது ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி, நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துருவோம். LED chaser பிரதானமா இன்டர்நெட்ல போனீங்கன்னா நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். ஏன்னா LED chaserலாம் ரொம்ப ஈஸி தான். அட் த சேம் டைம் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நாம என்ன பார்க்க போறோம். ஏன்னா ஆர்டினோல ஒரு நியூ டைப்பா நீங்க ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ கூகுள் போங்க, கூகுளில் திங்கர்கேடை ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்யூட்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ சர்க்யூட் போங்க. நான் ஏற்கனவே ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டு இருக்குது, தென் நம்மளோட பிரெட் போர்டு இருக்குது, எல்இடிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா ரெஸ்டருக்கும் 220 ohm கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் புதுசு நான் இந்த திங்கர்கேடில் நியூவாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களால் இன்னும் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ ட்ராயிங்ஸ் எல்லாமே ஓகே. அண்ட் நான் ரீநேமும் சேசர்ஸ்னு போட்டு வச்சாச்சு. இது நான் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதுக்கு நேராக கோடு போங்க. கோடில் பிளாக் ப்ளஸ் டெக்ஸ்ட் 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிருங்க. பேசிக்காக உங்கள் புரிதலுக்காக நான் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நான் பின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா அந்த பின் நம்பர் 3லேருந்து 10 வரைக்கும். ஏன்னா நீங்கள் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் D3லேருந்து D9 வரைக்கும் 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 10 பின். ஓகே, நான் ஒரு லைனை ட்ரா பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக்கை நான் ரெட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ பின் நம்பர் இதை நான் நீட்டாக ஒயரிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பின் நம்பர் 10க்கு நான் கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராமும் எழுத வேண்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே, சரி. இப்போ நாம் இதுக்கு கோடிங் எழுதுவோம். ஸோ கோடிங்கில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பின் நம்பர் 3லேருந்து 10 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரே ஃபார் லூப்பில் அவுட்புட்டாக நான் மாற்றிட்டேன். ரொம்ப ஈஸி அவுட்புட்டாக மாற்றுறது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபார் லூப் போடலைன்னா பின் மோடுன்னு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை போட வேண்டியிருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணாச்சு. தென் அதே ஃபார் லூப்பிங்கில் நம்மளோட எக்ஸிக்யூஷன் பார்த்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பின் நம்பர் 3லேருந்து 10 வரைக்கும் அதே ஃபார் லூப் தான். ஆனால் ஒவ்வொரு பின்னையும் நான் ஹை பண்ணுறேன். இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பின்னும் ஹை ஆகும்போது எல்லா எல்இடியும் வரிசையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சின்ன சேஞ்சுக்கு டிஜிட்டல் ரைட் பின் கமா லோ, அதாவது எல்இடி ஆன் ஆகி ஆஃப் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷன் பாருங்க. எல்இடி சேசர் சிம்பிள், ஒரு சிம்பிளான ஒரு ஃபார் லூப்பில். இப்போ எல்இடி இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இதை ரிவர்ஸில் பண்ணவும் வைக்கலாம். ஸோ ரிவர்ஸில் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதே ஃபார் லூப்பில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே என்ன ஆரம்பிக்கணும்னா பின் நம்பர் 10லேருந்து ஆரம்பிக்கிறேன். பின் நம்பர் 10 greater than equal to 10 greater than equal to 3 condition true 3. பட் இங்கே நேராக உள்டாவாக மைனஸ் போட போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ கோடிங் முடிச்சாச்சு. 2 ஃபார் லூப் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஃபார் லூப்பில் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபார் லூப்பில் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த சிமுலேஷனை பாருங்கள். ஸோ சேசர் ரொம்ப சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் திங்கர்கேட். ஸோ இப்போ இந்த கோடை நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. டவுன்லோட் த கோட் கிளிக் பண்ணேன். அண்ட் இது சேசருக்கு முன்னாடி டிஃபால்ட் இந்த நேமில் ஐஎன்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த ஐஎன்ஓ ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரோக்ராமிங் நான் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. இந்த கோடை நான் இப்போ என் ஹார்ட்வேரில் டவுன்லோட் பண்ணுறேன். ஹார்ட்வேர் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ கேபிளை கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபைன். ஸோ டூல்ஸ் போகிறேன், போர்ட்டை சூஸ் பண்ணுறேன், போர்ட் COM3, ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் கோடை டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சிம்பிள். பார்த்தீங்களா எல்இடி சேசர் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ டைம் பீரியடை நம்ம கொஞ்சம் டிஃபர் பண்ணுவோம். ஒரு 200க்கு பதிலாக ஒரு 300 போட்டால் என்ன சேஞ்ச் வருதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓ 3200 அப்படின்னு விழுந்துருச்சு. ஸோ ரிவர்ஸில் வர்றதுக்கு வந்து டைம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஓகே இப்போ பாருங்கள். குவைட் ஈஸி. ஸோ இவ்வளோ தான் ஒரு எல்இடி சேசரை பண்ணுறது. ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி சாதாரணமாக ஒரு எல்இடி எப்படி வந்து நம்மளால் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சேசர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த ஆர்டினோவில் எத்தனை PWM பின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் கொஸ்டினை மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஆர்டினோ போர்டில் எத்தனை PWM பின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய யூடியூப் சேனலை அடுத்தடுத்த க்ரோத்துக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ.